இதான் நம்ம வந்து 2 வருஷமாக இருந்த ரூமு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடு. உள்ளே வந்தீங்கன்னா 2 ரூமு. அப்புறம் இங்கிட்டு போனீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்துங்க, இதுதான் கிச்சன். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இங்கே இருந்துச்சு. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது. அப்புறம் இன்னொரு ரூமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கொஞ்சம் கன்றாவே இருக்குது, ஏன்னா க்ளீன் அழுக்காயிடுச்சு. இதுவும் ஒரு ரூமு. காட்டனு எல்லாமே இருந்துச்சு, ஃபேனு ஏசி எல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காலி பண்ணிட்டோம். புது ரூமுக்கு போக போகிறோம். சவுதி அரேபியாவில் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா 1050 ரியால் ரெண்ட்டு. நம்ம 2 வருஷமாக இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க இந்த ரூம். உண்மையிலே யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ரொம்ப சூப்பராக இருந்தது ஹவுஸ் ஓனர் கூட. மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம வண்டியை கொடுத்துட்டு ஒரு பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா குதிக்குதுங்க வண்டி, சூப்பராக இருக்குது. இப்படி ஜம்ப் பண்ணுது, இப்படி ஜம்ப் பண்ணுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜெலாம் பின்னாடி கிடக்கு. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டியூட்டியை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் பொருள்லாம் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. 2-3 நாளில் மொத்த சாமானையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம இப்போ புது வீட்டுக்கு பழைய சாமானை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மெனுவல் கியரு. நம்ம இது வரைக்கும் நம்ம வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. ஓட்ட தெரியும், ஆனால் வந்து ரொம்ப நாளாக ஓட்டலை. அதனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. வண்டியும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே குதிச்சு போகுதுங்க. குதிரை மாதிரி போகுது. ஆடுது ஒரு வண்டி கிடக்குன்னு. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு போக போகிறோம். கொஞ்சம் ஆல்ரெடி கிச்சன் கேபினெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கிச்சன் சாமான்லாம் நம்ம எடுத்து வந்துட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, சோஃபா அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். ஏசி மட்டும் செகண்ட்ஸில் ஒன்று பார்த்துட்ருக்கேன். ஒன்று வாங்கி போட்டோம்னா நம்ம வீடு ரெடியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இருக்கிற ஏரியா எல்லாம் கொஞ்சம் சாமான் எடுத்துருக்கோம். நீங்கள் வாங்க எப்படி இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய மலை தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே பெரிய வாக்கிங் ட்ராக் இருக்குது, பார்க் இருக்குது. நல்ல பெரிய இடமா இருக்குது. புதுசாக வந்திருக்கிற வீடு, பார்த்துருக்கிற வீடு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு ரோடு, இங்கிட்ட ஒரு டோரு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால். அப்படியே போனீங்கன்னா இங்கே பெரிய கிச்சன், மிகப்பெரிய கிச்சன். அப்படியே போனீங்கன்னா இங்கிட்ட ஒரு டாய்லெட்டு, இங்கே ஒரு பெரிய ரூம். இந்த பக்கம் போவோம். வந்த வழிக்கு திருப்பி வந்தாச்சு. இது ஒரு போர்ஷன். இது வந்து சிங்கிள் பெட்ரூமு. அடுத்து இங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இது, இங்கே ஒரு டாய்லெட்டு. இது போனீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் இந்த பக்கம் மெயின் ரோடு, கீழே பார்க் இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சரையும் வாங்க போகலாம். மக்காவில் இருக்கிற காக்கியா மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிற வந்திருக்கோம். ஃபர்னிச்சர்லாம் செக் பண்ண போகிறோம். இந்த ஹோம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்ததில் இது கொஞ்சம் ஆஃபர், கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்குது. 125 ரியால் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கபோர்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓகே, 250 ரியாலு. இது ஓரளவுக்கு ஓகே, வாங்கலான்னு. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே கண்ணாடி. நீங்கள் முகம் பார்த்துக்கலாம், எல்லாமே ஃபுல்லாகவே கண்ணாடி. இது ஃபுல்லாகவே கண்ணாடி, ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஃபுல்லாகவே இது கண்ணாடி. மற்றதுலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். இது வந்து ஒவ்வொரு வீடு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு இடத்தையும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3800 ரியாலாம் மொத்தமாக செட்டு. மெத்தையும் தருவாங்களான்னு தெரில. எல்லாத்துக்கும் தனித்தனியாக வேறு ப்ரைஸ் டேக் போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயும் சோஃபா இருக்குது பாரு. இப்படி இருந்தால் ரூம் நல்லாயிருக்கும்ல. எப்படி இருக்குன்னு காட்டேன். ஒரு பெட்டு, அதுக்கு மேலே கண்ணாடி, இங்கிட்டு வார்ட்ராப்பு, இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள்,
நீட்டாக இருக்குல்ல. பக்கத்தில் ஒரு சைட் டேபிள், இங்கே ஒரு சோஃபா. இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டப் போட்டால் சூப்பராக இருக்குல்ல. நம்ம புது வீட்டுக்கு போட்டுருவோம் இன்ஷால்லா. பெரும்பாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி, அதாவது 5000 10,000 வரைக்கும் போகுது. நம்ம இதிலலாம் வாங்க முடியாது. இது தனியாக அப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒன்றா போட்டு பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே சாஞ்சாலும் நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, தொழு மசாலா சாஞ்சா அப்படி சாயம்ல அந்த மாதிரி இருக்குது. துணி சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கால இருக்கிற செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் ஹெராஜ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து நல்ல பொருள் தரமாகவே இருக்கும். ஏன்னா நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் புதுசாக வாங்கிட்டு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே சேல் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொருள் சீப்பான ரேட்டுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. விலை எவ்வளோன்னு கேட்டால் வந்து 300 ரூபா சொன்னாப்புல, லாஸ்ட்டாக 250 ரூபாய்க்கு தரங்கினாப்புல. இது ஏதோ மேக்கப் டேபிள் போல், இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அது போக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செட்டே இருக்குது பாய். கண்ணாடி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குது. திவானு எல்லாமே இருக்குது. ஹெராஜ் மார்க்கெட்லேயே புதுசாகவும் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த கடைக்கு நம்ம போய் கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்னிச்சர் வாங்க வந்திருக்கோம் வீட்டுக்காக. இங்கே வாங்க பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டு, அது ட்ரிபிள் பெட்டு. 2 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 180, 2 மீட்டர் ஹைட்டு. நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபர்னிச்சர் தான். சவுதி அரேபியாவில் வந்து இந்த மாதிரி தான் ஃபர்னிச்சர் எல்லாம் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணது இப்போ இந்த செட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இதுவும் அதுக்கப்புறம் மேலே அங்கே உள்ள கபோர்டு, இந்த கபோர்டு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது மொத்தமாக செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தா 2000 ரியால் வர சொல்கிறாங்க. நம்ம காசு கிட்டத்தட்ட 40,000 ரூபா. நம்ம அவ்வளோ வாங்கலை. நம்ம இந்த காட்டும் இந்த கபோர்டு மட்டும் வாங்கியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த இருக்குது. எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1800 ரியால் கிட்ட வருது. நம்ம அவ்வளோ வாங்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரியால் சொன்னாப்புல, அது ஒரு 800 ரியால் சொன்னாப்புல. அந்த கபோர்டு ரெண்டும் சேர்த்து 1200 ரியால் கிட்ட வாங்கியிருக்கோம். நம்ம காசு 24,000 ரூபா. இந்த டிசைன் இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் வாங்க போகிறோம். அது வந்து 2000 ரியாலுக்கு மேலே சொல்கிறாங்க புதுசு. பழசு போய் வாங்கலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதாவது யூஸ்டு உடனே நல்லா க்ளீன் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் பார்க்க போகிறோம் வாங்க. ஓகே, நீங்கள் கான்டாக்ட் ஆகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க கிச்சன் கேபினெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் போய் ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். கீழே வந்து 2 சிங்க் இருக்குது. இது வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது, மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது கீழே இங்கே ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது செகண்ட்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 750 ரியால் சொன்னாப்புல, கடைசியாக பேசி 700 ரியாலுக்கு முடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம கேஸ் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 சொல்லிட்டு அங்கே ஒரு டேபிள் இருக்குது. இது மட்டும் கீழே உள்ளது மட்டும், இது கேஸ் சிலிண்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். மொத்தமாக 800 ரியாலுக்கு இந்த கபோர்டு ப்ளஸ் வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ மொத்தமாக வந்து 800 ரியாலுக்கு அவங்க கொண்டு வந்து இதை வந்து மாட்டியே விட்டாங்க. அங்கே இருக்கிறதுல இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக இருந்துச்சு. இது வந்து ஹோல் ட்ரில் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஒரே ஒரு ஹோல் தான் இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து 1 டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அப்படியே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. நீங்கள் வாங்குறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக கபோர்டும் காட்டும் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் வந்து ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வீடு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 150 ரியாலுக்கு நம்ம வாங்கினோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 800 ரியால். நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபா ஆச்சு. இது அடுப்பு நாங்கள் வந்து இதுக்கு பழைய வீட்டிலே இருக்கும்போது வந்துச்சு. அப்புறம் மிக்சி பிரீத்தி ஊர்லேருந்து வந்துச்சு. இந்த டைனிங் டேபிள் இது நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினோம். இது நம்ம ஏற்கனவே பழைய வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜு தான். நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா ஒரு 300 400 ரூபா வரும். இடம் வாஷிங் மிஷின் இல்லாதனாலும் இங்கே வச்சுருக்கோம். இங்கேருந்து யூஸ் பண்ணி தண்ணி இந்த ரெஸ்ட் ரூமில் போயிடும். இந்த கபோர்டும் சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு, இங்கே உள்ள காசுக்கு 1200 ரியால் புதுசாக வாங்கினோம். பெட்டு வந்து ஐக்கியாவில் வாங்கினோம். 70 ரியாலுக்கு வாங்கினோம். மொத்தமாக சவுதியை பொறுத்த வரைக்கும் 5000 ரியால் இல்லாமல் வீட்டோட அக்சசரிஸ் எதுவுமே வாங்க முடியாது. சவுதி அரேபியாவில் நீங்கள் ஒரு வீடு எடுக்கணும்னா இவ்வளவு செலவு இருக்குது. ஃபேமிலியோடு நீங்கள் இங்கே நல்லா ஃபேமிலியோடு இருக்கணும்னாலே நீங்கள் வேறு வழியே இல்லை, ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணி தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்தோடனே ஒரு ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் அதிகமாக இருக்கும். மாதத்துக்கு வந்து 1600 ரியால் 1500 ரியால்னு சொல்லிட்டு ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் சிங்கிள் பெட்ரூமில் இருந்தோம். அப்போயே வந்து இந்த வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு டிவி எல்லாமே வாங்கிட்டோம். அடுத்து நாங்கள் வந்து ஒரு அதாவது ஃபர்னிச்சரே இல்லாமல் வெறும் இந்த மாதிரி ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த திங்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கனால நம்ம அதிகமாக காசு செலவழிக்க தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால ஆல்ரெடி எங்ககிட்ட நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அதோட வந்து நாங்கள் இங்கே வரும்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து கொஞ்சம் செலவு ஆகிடுக்கு. ஆனால் வந்து அந்தளவுக்கு நமக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு மாதம் ஒரு 7000 ரியாலேருந்து ஒரு 10,000 ரியால் வரைக்கும் நீங்கள்
சேலரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி இங்கே இந்த மாதிரி அக்கமடேஷன் பிடிக்கிறது சரி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது. அதே சின்ன சேலரி வாங்குற 2000 3000 5000த்துக்குள்ளே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. லைஃபே வந்து பார்த்திங்கன்னா கல்ஃபை சுற்றி தான் இருக்குது. ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம மட்டும் தனியாக இருக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து வேறு வழி இல்லை. சம்பாதிக்கிற காசு முக்கால்வாசி இங்கேயே தான் போயிடுது. இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. இதாங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பெருசாக வீடு இருக்குது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. சவுதி அரேபியாவில் இப்படியெல்லாம் லைஃப் ஸ்டைல் இருக்குது. இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.